6th வேர்ல்டில் இயல் 7 இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம். குறள் என்ற தலைப்பிலிருந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இனியவை குறள்னால் இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல் தான் இனியவை குறள். கேட்பவருக்கும் நமக்கும் இனிமை பயக்கிற மாதிரியான சொற்களை பேசுவது தான் இனியவை குறள். ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்தலாம். இன்சொலாம் ஈரம் அலையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இதில் முதல்ல இனியவை குறளில் இன்சொல்லுனா என்ன, முதல்ல இனியவை பேசணுன்றது ஓகே, அந்த இன்சொல்னா என்னன்றத முதல்ல கொடுத்துருக்காங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் வஞ்சனை இல்லாத அன்பு கலந்த மெய்ப்பொருள் கண்டவர்களோட வாய்ச்சொல் தான் இன்சொல்லுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா ஒருத்தவங்க கிட்ட அந்த பாகுபாடு வஞ்சனை இல்லைனாலே அவங்க மனதில் தன்னால் அன்பு கலக்கும். அத்தகைய மெய்ப்பொருள் கண்டவருடைய வாய்ச்சொல் தான் இன்சொல். இதில் கேள்வி என்னென்னா, இன்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களுடைய வாய்ச்சொல் தான் இன்சொல். இதில் ப்ரீவியஸ் இயர் கேள்வியே இருக்குது. இதில் படிருனா வஞ்சம், அலையினா கலந்து, ஈரம்னா அன்பு, செம்பொருள்னா மெய்ப்பொருள். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுனா இதுதான். படிருனா வஞ்சம், அலையினா கலந்து. அடுத்தது நம்ம பார்க்கலாம். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகமலர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவருக்கு நம்ம உள்ளம் விரும்பி கொடுத்து உதவுவது நல்லது தான். அதை விட நல்லது எதுனா ஒருவரை பார்த்து நம்ம முகம் மலர்ந்து இனிய சொற்களை கூறுவது அதனை விடவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் கேள்வி கேட்பாங்க, ஈகை விடவும் நல்லது அல்லது பிறருக்கு கொடுத்து உதவுவது அதை விடவும் நல்லது எதுனா முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து உதவுவது தான், ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுவது தான். முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுவது தான் ஒருவருக்கு பொருள் கொடுத்து உதவுவதை விட ஈகையை விட சிறந்தது இதுதான். இதில் அகம்னா அகம், இதெல்லாம் ஈற்றுப்போலி. இன்னும் இம்மா மாறி இருக்கும் எல்லாம், ஆனால் மீனிங் மாறாது. இது ஈற்றுப்போலி. இதெல்லாம் நம்ம பின்னாடி போலி படிக்கும் போது படிக்கலாம். மூவகை போலி உள்ளது. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு பின்னாடி நம்ம படிக்கலாம். அதெல்லாம் இருக்குது. அடுத்தது அமர்னா விருப்பம். சமர்னா போர்னு படிச்சிருப்போம். சமர்னா போர், அமர்னா விருப்பம். அடுத்தது அமர்ந்துனா விரும்பி, முகன்னா முகம். இதுவுமே ஈற்றுப்போலி தான், இன்னும் இம்மா மாறி இருக்குது. அடுத்தது இன்சொல். இன்சொல்னா இனிய சொல். இன்சொல்னா இனிய சொற்களை பேசுவோம். இன்சொல்னா இனிய சொல். அந்த இன்சொல்லன்னா அன் விகுதி மட்டும்தான் அதில் தேர்ந்திருக்குது. அதனால் இனிய சொற்களை பேசுபவன் அர்த்தம். 3வது குறள் பார்த்தோம்னா, முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன்சொல் இனிதே அறம். என்னன்னா இதோட மீனிங் என்னன்னா, முகத்தால் நம்ம விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் தான் அறம் என்பதே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இன்சொல்லுனா என்னன்னா வஞ்சனை இல்லாத அன்பு கலந்த மெய்ப்பொருள் கண்டவர்களுடைய வாய்ச்சொல்லு தான் இன்சொல்லு நம்ம பார்த்தோம். அந்த இன்சொல்லில் இருக்கின்ற அறம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒருவரை நம்ம முதல்ல எப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒருவரை நம்ம முதல்ல முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலர்ந்த இனிய சொற்களை பேசுகிறதுல அந்த தன்மையில் தான் அறம் என்ற செயல் அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா, அமர்ந்துனா விரும்பி ஏற்கனவே பார்த்துட்டோம். அகத்தான் ஆம்னா உள்ளம் கலந்து. இது நல்லா பார்த்துக்கணும். நம்ம அகத்தான் ஆம்னா உள்ளம் கலர்ந்து. அடுத்தது துன்புருவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. இதில் நம்ம மீனிங் பார்த்தோம்னா, எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிமையான சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை எந்த காலத்திலே அணுகவே அணுகாது. யாருக்கிட்ட துன்பம் அணுகாதுன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்னன்னா, எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் வறுமை தரும் துன்பம் தரும் வறுமை அணுகவே அணுகாது. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். துன்புருவம்னா என்ன, துவாமைனா என்ன, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். துவாமைனா வறுமை, துன்புருவம்னா துன்பம் தரும். இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. யாரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாதுன்னா எல்லோரிடமுமே இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம். இந்த இனிய சொற்கள் தான் ரொம்ப முக்கியமான டைம். எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை எப்போவுமே அணுகவே அணுகாது. அடுத்தது பார்க்கலாம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இந்த திருக்குறள் நியூ புக்லையுமே கொடுத்துருப்பாங்க. ஒருவனுக்கு
பணிவும் இன்சொல்லும் தான் மிகச்சிறந்த அணிகலன். பணிவு உடையவனாகவும் இருக்கணும், இன்சொல் பேசுபவனாகவும் இருக்கணும். அதுதான் ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலனே தவிர மற்றவெல்லாம் அணிகலனாக இருக்க முடியாது. அதை சொல்கிறது தான் இந்த குறளோட பொருளே. பாருங்க, பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவது தான் ஒருவருக்கு உண்மையான அணிகலன். எதுனா ஒருவருக்கு உண்மையான அணிகலன்னா பணிவும் இன்சொல்லும் தான். பணிவு உடையவனாகவும் இருக்கணும், இன்சொல் பேசுபவனாகவும் இருக்கணும். இதுதான் ஒருவருக்கு உண்மையான அணிகலன். உடல் அழகுக்காக அணியும் எல்லா பிற அணிகலன்களும் உண்மையான அணிகலன்களாக எடுத்துக்கொள்ளப்படாது. அடுத்தது நம்ம பார்க்கலாம். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம் பெருகும். எப்போது அறம் பெருகும்னா நம்ம நல்லதை நாடி செஞ்சோம்னா தான் அறம் பெருகும். அதுக்கான மீனிங் பார்க்கலாம். இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேள்வி கேட்டதான். அல்லவைனா பாவம், நாடினா விரும்பி. இதுதான் முக்கியம். அல்லவைனா பாவம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அலையினா கலந்து, படிருனா வஞ்சம்னு பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் துவாமைனாலும் வறுமை தான். இங்கே பார்த்தோம்னா அல்லவை நல்லவைன்னு கொடுத்துருப்பாங்க. அல்லவைனா பாவம் என்பது இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். ஒருவருக்கு எப்போது நல்லவை பெருகி அறம் வளருனா பிறருக்கு நன்மையானவற்றையே விரும்பி இனிமையுடைய சொற்களை நம்ம சொன்னோம்னா பாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும். எப்போது பாவங்கள் தேய்ந்து குறைந்து அறம் வளர்ந்து பெருகும்னு கேட்டாங்கன்னா பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிய சொற்களை நம்ம சொன்னோம்னா தான். பிறர் நலத்தை நம்ம பாதுகாத்துக்கோம்னா நம்ம நலத்தை தன்னாலே பாதுகாக்கப்படும் என்பது தான் இதோட குறளோட மீனிங். பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிய ஒளி சொற்களை நம்ம சொன்னோம்னா பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அல்லவைனா பாவம். அடுத்தது 7வது திருக்குறள் பார்க்கலாம். நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குமோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். பிறருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மீனிங்காக தான் இது. நம்ம பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி நல்ல சொற்கள் பண்பிலிருந்து நீங்காத நல்ல பண்பிலிருந்து நீங்காத நல்ல சொற்களை நம்ம சொன்னோம்னா அதை சொல்கிற நமக்கு இன்பம் பெருகும் என்பது தான் இது. எப்போது நல்ல சொற்களை வழங்குவோனுக்கு இன்பம் பெருகும்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத அந்த நல்ல சொற்கள் தான் வழங்குவோனுக்கு பயனை தரும். அடுத்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நயனீன்றுனா நல்ல பயன்களை தந்து, பயக்கும்னா கொடுக்கும், தலைப்பிரியா சொல்னா நீங்காத சொல்கள் தான். தலைப்பிரியா சொல்னா முக்கியமான சொல், தலைப்பு சொல் அப்படிலாம் இல்லை. தலைப்பிரியா சொல்னா நீங்காத சொல் என்று பொருள். அடுத்து 8வது திருக்குறள் பார்க்கலாம். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். இதுவுமே ப்ரீவியஸ் கேட்ட கேள்வி தான். மறுமைனா மறுபிறவி, சிறுமைனா துன்பம், இம்மைனா இப்பிறவி. இம்மைனா இப்பிறவி, மறுமைனா மறுபிறவி, சிறுமைனா துன்பம். பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கி இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். எல்லாமே நமக்கு எப்போ இன்பம் தரும்ன்றது தான் கேள்வி. அதோடைக்கு 3 திருக்குறளில் கேட்குறாங்க. இந்த திருக்குறளில் சிறிது வித்தியாசமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதை வழங்குவோனுக்கு மறுபிறவிக்கு எப்போது இன்பம் தரும்னா பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள். நம்ம மற்றதெல்லாம் பார்த்துருப்போம் அன்பு கலர்ந்து வஞ்சனை இல்லாத இனிய சொற்கள்னு. இதில் பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் அந்த சிறுமையிலிருந்து நீங்கிற அளவுக்கு சொல்கிற இனிய சொற்கள் தான் வழங்குவோனுக்கு இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்சொல் 9வது திருக்குறள் பார்க்கலாம். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழக்குவது. இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ. இதில் என்னென்னா கேள்வி, ஒருவன் கடும் சொற்களை பேசுவது ஏனோ என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுறாருன்னா அதாவது கனி இருப்பு காய்து காய்ந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த திருக்குறள் மீனிங் நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இனிய சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் பேசுவது, கனி இருக்கும்போது காய் சாப்பிட்ற மாதிரி அதே குறளோட மீனிங் தான் இதுவும். இனிய சொற்கள் என்னென்ன இன்பம் விளைவிக்குதுன்னு தெரிஞ்ச ஒருத்தன் கடும் சொற்களை பேசுறது ஏன்னே எனக்கு தெரியல அப்படின்னு தான் இதில் வள்ளுவர் சொல்கிறாரு. இதில் பொருள் பார்க்கலாம். இனிதீன்றல்னா இனிது கூட்டல் ஈன்றல் தான் இனிதீன்றல். ஈன்றல்னா தருதல் உண்டாக்குதல் என்ற பொருள் தரும்.
வன் சொல்னா இன்சொல்னா இனிய சொற்கள், வன் சொல்னா கொடுஞ்சொல் அல்லது கடுஞ்சொல் என்று பொருள்படும். எவன் கொலோனா ஏனோ என்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன் கொலோனா இன்சொல் இன்மை தருவதை கண்ட பின்னும் ஏனோ இந்த கடு சொற்களை பேசுதான் என்ற எவன் கொலோனா ஏனோன்னு அர்த்தம். 10வது குறள் பார்க்கலாம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதோட மீனிங் என்னன்னா, இனிய சொற்கள் இன்பம் தரும் சொற்கள் இருக்கும்போது துன்பம் தர கடுஞ்சொற்களை பேசுவது எதனை போன்றதுன்னா, கனி இருக்கும்போது எனக்கு கனி வேண்டாம் காய் தான் வேணும் நம்ம விரும்பி உண்பதற்கு சமமானதான் இனிய சொற்கள் இருக்கும்போது கடுஞ்சொற்களை பேசுவது. இது அற்று தற்று இதெல்லாம் முடிஞ்சு அது ஓமை அணி. இதெல்லாம் நம்ம பின்னாடி எப்படின்னு பார்க்கலாம், ஓமைக்கான இலக்கணம் பார்க்கும்போது பார்க்கலாம். இதில் கவர்தல்னா நுகர்தல், அற்றுனா அது போன்றது, அதுதான் அது போன்றது என்ற ஓமை உருபு இதில் மறைந்திருக்கிறதால தான் இது ஓமை அணின்னு சொல்கிறோம்.